Hello students, important 2 mark and 3 mark series problem list இப்போ நம்ம 4th that is நம்மளுடைய 6th lessonல ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம்க்கு வந்திருக்கோம். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெங்ஸ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ண ஒரு ஃபார்முலா. ஆல்ரெடி நமக்கு தெரியும் லெங்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, தட் இஸ் லெங்ஸ் ஈக்குவேஷன் வந்து ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின் டெரிவேஷன், கரெக்டாக? ஸோ லெசன் நம்பர் 6ல் 6.12 இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்களேன், ரொம்ப சூப்பரான ப்ராப்ளம் ஆக்சுவலாக இது. ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த இமேஜ். ஓகேவா, நம்மகிட்ட இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இமேஜ் டிஸ்டன்ஸ்னால் என்னது? வி. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஓ. அப்போ ஆப்ஜெக்டோடைய பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா ஓன்னு வச்சுருக்காங்க. அப்போ ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? u அப்படின்னு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம், கரெக்டாக? ஆஃப் டேக் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆர் ஆஸ் 15 சென்டிமீட்டர்ஸ். அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரியா, வெரி கிளியராக கொடுத்துருக்காங்க. அடுத்து n1 n2ன்னு 2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கான். சரியா, 2 மீடியம், அதோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து n1க்கு வந்து 1, அதேமாரி n2க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க? n2க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது வேல்யூ வந்து 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏ டயக்ராம், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுடைய டயக்ராம் இது செகண்ட் சப்டிவிஷனுடைய டயக்ராம். ஆக்சுவலாக இதை நம்ம ஃபைனல் ஆன்சராக தான் நம்ம ட்ரா பண்ணுவோம், சரியா? பட் ஆனால் நான் உங்களுக்கு இதை முன்னாடியே இந்த இடத்துல போட்டு காமிச்சிருக்கேன். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா we are going to solve this என்னது ப்ராப்ளம். எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். கேஸ் 1, கரெக்டாக? ஃபஸ்ட்டு கேஸ் 1 ட்ராப் முடிச்சிடலாம். கேஸ் 1 முடிக்கும்போது, சரியா, லெங்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா ஈக்குவேஷன் என்ன தெரியும்ல நம்மளுக்கு? என்ன ஈக்குவேஷனு? எஸ், n2 divided by v minus n1 divided by u is equal to n2 minus, கரெக்டா, n2 minus n1 by r. ஸோ நம்ம ஃபஸ்ட் கேஸ் தான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு கேஸில் ஓ இஸ் லொக்கேட்டட். ஓனா என்னது? ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கான்? 10 சென்டிமீட்டர்ஸில் இருக்கான். அப்போ ஓங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட். எந்த சென்டிமீட்டரில் இருக்குது? 10 சென்டிமீட்டரில் இருக்குது. டு தி லெஃப்ட் ஆஃப் தி சர்ஃபேஸ். அப்போ லெஃப்ட் ஆஃப் தி சர்ஃபேஸ்னால் நம்ம என்னென்னு எடுத்துப்போம்? சைன் கன்வென்ஷன் படி -10 சென்டிமீட்டர்ஸ்னு எடுத்துப்போம். ஏன்னா இன்சிடென்ட் ரேயோடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் தானே டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது we should take that distance value as negative. அப்போ இதில் நம்மளுக்கு known formulas, known values எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணி v கண்டுபிடிக்கலாம். n2 உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. divided by v value, that is what we have to find out, right? So minus n1 வேல்யூ வந்து என்னது? 1. அதேமாதிரி u உடைய வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு கேஸில் -10 அப்படியே போட்டுக்கணும், சரியா? எந்த விதமான கன்ஃபியூஷனும் வேண்டாம், சரியா? ஈக்குவல் டு n2 minus n1 என்ன ஆகும்? நம்மளுக்கு 2 minus 1ன்னு கிடைக்கும். ரேடியஸ் உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வெரி கிளியர், கரெக்டாக? இது வந்து நம்மளுக்கு கிளியராக இருக்குது. அப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணலாமா? எஸ், ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு. 2/vன்னு வரும். இந்த மைனஸும் இந்த இடத்துல சேர்ந்து ப்ளஸ் கிடைக்கும். 1/10ன்னு மாறும். ஈக்குவல் டு 2 minus 1 1. அப்போ 1/15ன்னு கிடைக்கும், கரெக்டாக? இதை இன்னும் நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்னா நம்மளுக்கு 2/v ஈக்குவல் டு 1/15. இந்த ப்ளஸ் 1/10 இந்த சைடு வந்துன்னா என்ன ஆகும்? -1/10. கிளியராக இருக்கா? புரிஞ்சிச்சா? எஸ். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே வர போகிறோம். சால்வ் பண்ணிகிட்டே வந்தால் என்ன வரும் பாருங்கள்? 2/v இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்கும் நம்மளுக்கு? கீழே என்ன வரும்? 115 வருமா? எஸ், 115 வரும். அடுத்து மேலே இந்த இடத்துல என்ன வரும் நம்மளுக்கு? 10ன்னு வரும், கரெக்டாக? -15ன்னு வரும். ஸோ 10 times are 150, 15 times are 150 அப்படின்னு நம்ம போடுவோம், கரெக்டாக? ஸோ இதை நம்ம அப்படியே இங்கே ட்ராக் பண்ணி எழுதிக்கலாம், ரைட்? இப்போ இதை இன்னும் நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணோம்னா 2/v இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும் நம்மளுக்கு? -5/115 கிடைக்கும், கரெக்டாக? அப்போ இதை சால்வ் பண்ணலாமா? 5 1s are 5, 5 30s are என்னது
150. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வேணும்? V தானே வேணும். கரெக்டாக V தானே வேணும் நம்மளுக்கு. அப்போ V தான் வேணும்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் என்ன ஆகும்னா அப்படியே கிராஸ் மல்டி ஆகும்போது -30 இன்ட்டு 2ன்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ V இஸ் ஈக்குவல் டு என்னது நம்மளுக்கு? -60 சென்டிமீட்டர்ஸ். எவ்வளோ? V இஸ் ஈக்குவல் டு -60 சென்டிமீட்டர்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் உடைய ரிசல்ட் ஆன்சர் இது. ஏ கண்டிஷன் மட்டும் தான் முடிச்சிருக்கோம், ஏ பார்ட் தான் முடிச்சிருக்கோம். இந்த மைனஸ் சைன்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பார்ட் 2வையும் கேஸ் 2வையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? இப்போ சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ கேஸ் 2 எப்படி சால்வ் பண்ணுவோம்? அதுக்கும் இதே லெங்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா தான். N2/V மைனஸ் லெங்ஸ் மேக்கர்ஸ்னு சொல்கிறேன். தட் இஸ் நம்மளுக்கு ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃபார்முலா. N2/V மைனஸ் N1/U equal to N2 minus N1 divided by R. So length makers formula நான் தப்பா சொல்லிட்டேன். length makers formulaக்கான base formula தான் இந்த refraction in a single spherical surface. So sorry, ஓகேவா? கொஞ்சம் ஃப்ளோவில் தப்பா சொல்லிட்டேன். ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ N2 உடைய வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு? அகெயின் இட் இஸ் கோயிங் டு பி த சேம் வேல்யூ 2. V உடைய வேல்யூ எவ்வளோ? தட் இஸ் வாட் வி நீட் டு ஃபைண்ட். மைனஸ் N1 உடைய வேல்யூ என்னது? N1 உடைய வேல்யூ 1. இப்போ கேஸ் 2 நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க? O, தட் இஸ் ஆப்ஜெக்ட், தட் இஸ் U. டிஸ்டன்ஸ் U ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 சென்டிமீட்டர்ஸ். கரெக்டா? 30 சென்டிமீட்டர்ஸ் லெஃப்ட். அப்போ என்னென்னு வரும் நம்மளுக்கு? சேம் நெகட்டிவ் சைன் தான் வரும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1/Uக்கு -30ன்னு வரும். என்னென்னு வரும்? -30 ஈக்குவல் டு N2 மைனஸ் என்னென்னு வரும் நம்மளுக்கு? 2 - 1ன்னு வரும். ரேடியஸ் எவ்வளோ நம்மளுக்கு? 15. கரெக்டா? ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணோம்னா அகெயின் நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ 2/V இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் 1/30 ஈக்குவல் டு 1/15. கரெக்டா? அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா அடுத்து 2/V ஈக்குவல் டு 1/15 மைனஸ் 1/30. கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம இதை அடுத்து நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது நம்மளுடைய ரிசல்ட் எப்படி கிடைக்கும்? நம்மளுடைய ரிசல்ட் எப்படி கிடைக்கும்? எஸ், ஆன்சர் வந்து நம்மளுக்கு we will get V equal to 2/V. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? என்னன்னு கிடைக்கும் நம்மளுக்கு? 1/13 கிடைக்குமா? 1/13 கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இதை இன்னும் நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? எப்படி 30 வந்துச்சு? எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 13 வரும். கரெக்டா? ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 2 டைம்ஸ் 2 - 1 1. அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு V இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? ப்ளஸ் 60 சென்டிமீட்டர்ஸ்னு கிடைக்கும். ப்ளஸ் 60 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு சைட்லையுமே ரிசல்ட் கிடச்சிருக்கு. கரெக்டா? ஃபஸ்ட்டு கேஸில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? ஆன்சரு -60 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. செகண்ட் கேஸில் என்ன ஆன்சர் கிடைக்குது? ப்ளஸ் 60 சென்டிமீட்டர்ஸ்னு கிடச்சிருக்கு. இப்போ அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இந்த டயக்ராமை பாருங்கள். ஆப்ஜெக்டுடைய டிஸ்டன்ஸு 10 சென்டிமீட்டரில் இருக்கும்போது இமேஜ் எங்கே கிடைக்குது? சேம் சைடில் கிடைக்குது. புரியுதா? அதனால தான் நம்மளுக்கு அந்த ஆன்சர் என்னவா இருந்தது? மைனஸ்னால் என்ன கிடைக்குது? இமேஜோடைய டிஸ்டன்ஸ் வேல்யூ உங்களுக்கு கிடைக்குது. மைனஸில் கிடைச்சுன்னா இட் இஸ் விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு அர்த்தம். அது இங்கே பாருங்களேன், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது? 30 சென்டிமீட்டர்ஸ். நமக்கு இமேஜ் எதில் கிடைச்சிது? ப்ளஸில் கிடைச்சிது. ஆன்சர் நான் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் இருந்ததுன்னா இட் இஸ் ரியல் இமேஜ்னு அர்த்தம். சரியா? ஒரு வாட்டி நல்லா பொறுமையாக பாருங்கள். இந்த சென்டென்ஸை லாஸ்ட்டில் இந்த இடத்துல எழுதுங்க. Since the value, the sign is negative, it is a virtual image. சரியா? Since the answer is in positive, the image